ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டைம் அண்ட் ஒர்க் சம்ஸோட ஷார்ட்கட்ஸ் தமிழில் சொன்னேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோலையும். என்னென்னா, இப்போ ஜான்வரி மந்தில் 2 எக்ஸாம் நடந்துச்சு டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற 2 எக்ஸாம் நடந்தது. அதில் கேட்ட டைம் அண்ட் ஒர்க் கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கொஷினை ரீட் பண்ணுறேன். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பர்? இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, இப்போ ஏ என்பவர் மட்டும் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் செய்கிறாரு, பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் செய்கிறாங்க, ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் கொஷின் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க், அதாவது தனித்தனியாக அதாவது ஒவ்வொருத்தங்களோட 1 மணி நேரத்தில் எவ்வளோ செய்வாங்க. இப்போ நேரத்தில் கொடுத்துருந்தனால 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதே நாட்களில் கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க, 1 days ஒர்க், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். இது மணி நேரத்தில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா, மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது 12 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது 1 மணி நேரத்துக்கு, ஏன்னா மணி நேரத்தில் கொடுத்துருக்கனால 1 மணி நேரத்துக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட 1 மணி நேர வேலை, ஏவோட 1 மணி நேர வேலை இப்போ மொத்தமாக 12 மணி நேரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத 1/12 அப்படின்னு எழுதலாம். இது 1. ஏவோட 1 மணி நேரம் வேலை எவ்வளவு? 1/12. அதே மாதிரி பி மற்றும் சி, பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ மணி நேரம் செய்கிறாங்க? 3 மணி நேரம் செய்கிறாங்க. அப்போ அதோட 1 மணி நேரம் ஒர்க்கு அப்படின்னா எப்படின்னா, பி ப்ளஸ் சியோட 1 மணி நேர வேலை, 1 மணி நேர வேலை எவ்வளவு? 1/3. அதே மாதிரி ஏ மற்றும் சி சேர்ந்து எவ்வளோ செய்கிறாங்க? 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட 1 மணி நேரம் வேலைனா ஈக்குவல் டு 1/6. ஸோ இதுதான் மெயின். இதுதான் இப்படி நம்ம 1 மணி நேரம் வேலை எழுதிக்கணும். மணி நேரத்தில் இருந்தால் 1 மணி நேரம் வேலை, நாட்களில் இருந்தால் ஒரு நாளத்துக்கான வேலை, இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு இதில் எது தெரியும்? ஏவோட 1 மணி நேரம் வேலை தெரியும். ஸோ அதை கொண்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் சின்னு இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சியோட 1 மணி நேரம் வேலை கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். ஏவோட 1 மணி நேரம் வேலை என்ன? 1/12. ஸோ அதை கொண்டு இந்த ஏ ப்ளஸ் சியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ ப்ளஸ் சியில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஏவோடது 1/12 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/6. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சி ஈக்குவல் டு 1/6 மைனஸ் 1/12, எல்சிஎம் 12, 2 - 1 1/12. ஸோ சியோட 1 மணி நேரத்து வேலை 1/12. இப்போ சி தெரிஞ்சிருச்சா? இதை கொண்டு இந்த பி ப்ளஸ் சியில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பி கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதான். அப்போ பி ப்ளஸ் சியில் கொண்டு சியை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ பி ப்ளஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/12 ஈக்குவல் டு 1/3. அப்போ பி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/12, எல்சிஎம் 12. அப்போ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4 - 1 ஈக்குவல் டு 3/12. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 1/4. பி 1/4. இது 1 மணி நேரத்துக்கான வேலை. அப்போ பி தனியாக எவ்வளோ நாள் எடுத்திருப்பார்? பி ஈக்குவல் டு 4, 4 நாட்கள். பி 4 நாட்கள் எடுத்திருப்பார். ஸோ ஆப்ஷன் என்னென்னா டி தான் ஆன்சர். 4 மணிகள். அப்போ 4 மணிகள் எடுத்திருப்பார். இது 4 நாட்கள் இல்லை, 4 மணிகள். ஏன்னா இது மணியில் தானே இருக்குது. இப்போ மொத்தமாக 4 மணிகள் எடுத்திருப்பார். ஏன்னா இது 1 மணி நேரம் செஞ்ச வேலை அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் எடுத்திருப்பார்? 4 மணிகள். இப்போ இது எல்லாமே நாட்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாமளும் ஒரு நாளத்திற்கான வேலை அப்படின்னு போடணும். இது மணியில் கொடுத்துருக்கனால நாம் மணிகள்னு எடுத்துக்கணும். 1 மணி நேரத்திற்கு எவ்வளோ வேலைன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் கேட்டாங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலை இவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார், பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ மணியில் முடிக்கிறாங்க, சி மற்றும் ஏ மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, அப்போ பி மட்டும் தனியாக எவ்வளோ முடிப்பார் அப்படின்னு கேட்டாவே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது
ஒரு மணி நேரத்திற்கான வேலை அல்லது ஒரு நாளத்திற்கான வேலை என்னங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து 1 2 3ன்னு 3 ஈக்குவேஷனாக எழுதிட்டு நமக்கு ஈஸியாக வேணும்னா நம்ம இது எழுதக்கூட வேண்டியதில்லை. இது புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஈஸியாக 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். இது ஏவோட ஒரு மணி நேரத்து வேலை, பி + சி எவ்வளவு, ஏ + சி எவ்வளவுன்னு எழுதிட்டு இதை என்ன வேல்யூ தெரியுமோ அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா இப்போ ஏ தெரியும், அப்போ ஏ + சியில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து சி கிடச்சிடுது. அதே வந்து சி தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சியை கொண்டு போய் பி + சியில் சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட ஒரு மணி நேரத்திற்கான வேலை கிடச்சிடும். அப்போ மொத்த மணிகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4 மணிகள். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சம் வந்து இதே டைம் அண்ட் ஒர்க்லேயே வந்து அந்த கான்செப்ட்லேயே பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நான் தனித்தனியாக சொல்கிறேன். கீவேர்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ ஏ என்பவர் ஒரு வேலை இவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார், பி மற்றும் சி சேர்ந்து இவ்வளோ முடிப்பாங்க, ஏ மற்றும் சி இவ்வளோ முடிப்பாங்கனாலே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஒரு மணி நேரத்திற்கான வேலை அல்லது ஒரு நாள் செய்த வேலை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எழுதிக்கலாம். அதை எழுதினாவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நான் ஒவ்வொரு சமுக்குமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.